Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோ கூட போட்டு வியாபாரம் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல மூணு விதமான கூடைகளை பத்தியும் அதுக்கான மெஷர்மென்ட்டும் அந்த கூடைகள் என்ன ரேட்ல நீங்க விக்கலாம் அப்படிங்கற எல்லா டீடைலுமே நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல நான் மூணு சைஸ்ல கூடைகள் போட்டுருக்கேன். இந்த கூடைகள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படினா என்னோட வாட்ஸ்அப்ல chat பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த கூடைகள் எல்லாமே நான் யூஸ் பண்ற வயர்கள்ல தான் போட்டுருக்கேன். நான் சொல்ற மெஷர்மென்ட் இந்த வயர்ல போட்டீங்க அப்படினா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இல்ல தின்னான வயர்களை நீங்க போட்டீங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் கூட சின்னதா வரும். உங்களுக்கு வயர்கள் தேவைப்பட்டாலும் என்னோட வாட்ஸ்அப்ல நீங்க chat பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம கூட போடுறதுக்கு தேவையான பட்டன்ஸ், டியூப்ஸ், அதுக்கு அப்புறமா ஹேண்டில்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கலர் காம்பினேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் போட்டிருக்க கலர் காம்பினேஷனை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரையும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குற கூட 1.25 ரோல்ல நான் போட்டிருக்கேன். கிரீம் கலர்ல ஒரு ரோலும் ப்ளூ கலர்ல 3/4 ரோலும் தேவைப்பட்டுச்சு. இது லஞ்ச் பேக் சைஸ்க்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். இதுக்கான ஒயர் எத்தனை ஒயர் வெட்டியிருக்கேன் அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம். இதுக்கு கிரீம் கலர்ல 12 ஒயர் வெட்டியிருக்கேன். ப்ளூ கலர்ல 7 ஒயர் வெட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிரீம் கலர்ல 6 ஒயர்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ப்ளூ கலர்ல 7 ஒயர்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கிரீம் கலர்ல 6 ஒயர்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிருக்கேன். பேஸ்ல ஃபர்ஸ்ட் கிரீம் கலர் ஒயர் தான் சென்டர்ல நான் போட்டிருக்கேன். கிரீம் கலர்ல 2.5 அடி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒயர்கள் ஜாயின் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா மேலையும் கீழையும் ப்ளூ கலர்ல நீங்க ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடுங்க. ஒவ்வொரு லைன் ஆரம்பிக்கும் போதும் ரன்னிங் ஒயர் 2.5 அடி எடுத்துட்டு அதுக்கப்புறமா போட்டு வாங்க. லாஸ்ட்ல 2.5 அடி விட்டுட்டு கட் பண்ணிருங்க. இந்த மாதிரி இந்த பேஸ் போட்டு வாங்க. டோட்டல் 9 லைன் இந்த பேஸ்ல இருக்கு. இந்த பேஸ் நல்ல அகலமாவே நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு ஒயருடைய நீளம் நான் 6 அடி எடுத்திருக்கேன். 6 அடி எடுத்தாலே இந்த அளவு ஹைட் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். இதோட நீளம் பாத்தீங்க அப்படின்னா 9 இன்ச்சஸ் இருக்கு. அகலம் 4 இன்ச்சஸ் இருக்கு. ஹைட் 8 இன்ச்சஸ் இருக்கு. ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல மேல பாத்தீங்கன்னா 5 லைன் கிரீம் கலர் போட்டிருக்கேன். 5 லைன் ப்ளூ கலர் போட்டிருக்கேன். திரும்பவும் 5 லைன் கிரீம் கலர் போட்டிருக்கேன். மேல ஒரு லைன் உள்ள ஃபோல்ட் பண்ணி நான் சொருகி இருக்கேன். அதனால மேல நீட் பினிஷிங் இருக்கு. இதுக்கு ஹேண்டில் பாத்தீங்க அப்படின்னா 3 ஒயர் யூஸ் பண்ணி நான் ஹேண்டில் போட்டிருக்கேன். இதுக்கு உள்ள ஸ்டஃப் ஒயர் எதுவும் வைக்கல. ப்ளூ கலர்ல 2 ஒயரும் கிரீம் கலர்ல 1 ஒயரும் நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு 5.5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். இந்த அளவு கூடைகள் நீங்க 175 ரூபாய் அப்படின்னா கொடுக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு கூடையும் போட்டிருக்கேன். அதுவும் சேம் மெஷர்மெண்ட்ல தான் போட்டிருக்கேன். நீங்க அதையும் ஃபாலோ பண்ணி போடலாம். கலர் காம்பினேஷன் ரொம்பவே அட்ராக்டிவா வந்திருக்கு. கிரீன் அண்ட் ஆரஞ்சு காம்போல போட்டிருக்கேன். சேம் சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதுவும் சேம் மெஷர்மெண்ட் தான் இருக்கு. இப்ப மினி சைஸ் கூட பார்த்தாச்சு. அடுத்து மீடியம் சைஸ் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட மீடியம் சைஸ்ல போட்டிருக்கேன். இந்த கூட போடுறதுக்கு 2.5 ரோல் தேவைப்பட்டது. கிரீன் கலர்ல 1.5 ரோலும் எல்லோ கலர்ல 1 ரோலும் தேவைப்பட்டது. இதுல மொத்தம் 22 நாட்ஸ் போட்டிருக்கேன். கிரீன் கலர்ல 14 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். எல்லோ கலர்ல 8 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன்.
ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் கலர்ல வந்து 7 நாட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 8 நாட்ஸ் வந்து எல்லோ கலர்ல போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 7 நாட்ஸ் வந்து கிரீன் கலர்ல போட்டிருக்கேன். சென்டர்ல வந்து பேஸ்ல வந்து 6 லைன் வந்து கிரீன் கலர் போட்டிருக்கேன். மேலையும் கீழேயும் 2 லைன் வந்து எல்லோ கலர்ல போட்டிருக்கேன். ஒயருடைய நீளம் வந்து 6.25 அடி எடுத்திருக்கேன். சைடு ஒயர் வந்து 3 அடி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க ஆரம்பிக்கலாம். பேஸ்ல வந்து மொத்தம் 10 லைன்ஸ் இருக்கு. பேஸ்ல வந்து 6 லைன் வந்து கிரீன் கலர்லயும் மேலையும் கீழேயும் 2 லைன் வந்து எல்லோ கலர்லயும் நான் போட்டிருக்கேன். இதோட நீளம் பாத்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சஸ் இருக்கு. அகலம் வந்து 4.5 இன்ச்சஸ் இருக்கு. ஹைட் வந்து 9 இன்ச்சஸ் இருக்கு. ஒரு மீடியம் சைஸ் கூடை வந்து சரியா இருக்கும். இது மார்க்கெட்டுக்கும் எடுத்துட்டு போகலாம். லஞ்ச் பேக்காவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஹைட்ல பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல 7 லைன்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா எல்லோ கலர்ல 6 லைன்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கிரீன் கலர்ல 8 லைன்ஸ் போட்டிருக்கேன். மேல வந்து ஒரு லைன் வந்து நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து எல்லோ கலர்ல மட்டும் போட்டிருக்கேன். 4 ஒயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஒயருடைய லென்த் வந்து 6 அடி எடுத்துக்கோங்க. உள்ள வந்து ஸ்டஃப் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். ஸ்டஃப் ஒயர் வந்து 4 அடி எடுத்திருக்கேன். கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காவே வந்திருக்கு. இந்த கூட வந்து 250 rupees அப்படின்னா கொடுக்கலாம். இதுலயே நான் வேற கலர்களும் போட்டிருக்கேன். பாருங்க கலர் காம்பினேஷன். சென்டர்ல வந்து ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி போட்டிருக்கேன். இந்த கூட வந்து அதே மாதிரி கூட தான். கலர் காம்பினேஷன் வேற மாதிரி போட்டிருக்கேன். இதுல வந்து பேஸ் வந்து வெறும் ஒயிட் கலர்ல மட்டும் போட்டிருக்கேன். சேம் சைஸ் தான் கிடைச்சிருக்கு. சேம் மெஷர்மெண்ட் தான் இருக்கும். கலர் காம்பினேஷன் ரொம்பவே அட்ராக்டிவா வந்திருக்கு. இனி வந்து பெரிய சைஸ் கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கூட பாத்தீங்க அப்படின்னா 3 ரோல் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நல்ல பெரிய சைஸா வந்திருக்கு. மார்க்கெட் பேக்குக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மார்க்கெட், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எங்க போனாலும் இதை எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர்ல 19 ஒயரும் கிரீம் கலர்ல 10 ஒயரும் நான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஒயருடைய அளவு வந்து 7.25 அடி எடுத்துக்கோங்க. இதனுடைய பேஸ் வந்து 12 லைன் நான் போட்டிருக்கேன். நல்ல அகலமா கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி சென்டர்ல வந்து கிரீம் கலர் ஒயர்ல ஜாயின் பண்ணிட்டு 2 பக்கமே நான் ஆரஞ்சு கலர் அதுக்கப்புறம் ஒரு கிரீம் கலர் அந்த மாதிரி மாத்தி மாத்தி நான் போட்டிருக்கேன். நீங்க இந்த மாதிரி பேஸ் போடலாம். இல்ல அப்படின்னா நான் அடுத்து வந்து இன்னொரு கூடையில வந்து பேஸ் போட்டிருக்கேன். அந்த மாடல்லையும் போடலாம். இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர்ல 2 ரோலும் கிரீம் கலர்ல 1 ரோலும் தேவைப்பட்டது. இதுக்கு வந்து சைடு ஒயர் நீங்க எடுக்கும்போது 4 அடி எடுத்துக்கோங்க. இதனுடைய நீளம் பாத்தீங்க அப்படின்னா 14.5 இன்ச் இருக்கு. நல்ல பெரிய சைஸா கிடைச்சிருக்கு. அகலம் வந்து 6 இன்ச்சஸ் இருக்கு. ஹைட் வந்து 10 இன்ச்சஸ் இருக்கு.
ஹைட்ல வந்து டோட்டல் 24 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். மேல் பாகம் போடும்போது கிரீம் கலர் 5 லைனும் ஆரஞ்சு கலர் 5 லைனும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டுவாங்க. ஒரு லைன் வந்து உள்ள ஃபோல்ட் பண்ணி மடக்கி இன்சர்ட் பண்ணிருங்க. இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் வந்து 4 வயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்டஃப் வயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஹேண்டிலுக்கு வந்து 6 அடி வயர் கட் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் வயர் வந்து 5 அடி கட் பண்ணிக்கோங்க. நீங்க எத்தனை ஸ்டஃப் வயர் வேணாலும் வைக்கலாம். இந்த கூடை பாத்தீங்க அப்படின்னா கிரீன் அண்ட் கிரீம் காம்பினேஷன்ல நான் போட்டிருக்கேன். இதுல பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சென்டர் லைன் வந்து கிரீம் கலர் வயர் எடுத்திருக்கேன். மேல வந்து 6 லைனும் கீழே வந்து 5 லைனும் போட்டிருக்கேன். மொத்தம் வந்து 12 லைன் வந்திருக்கு. இதுவும் சேம் அதே அளவு தான், 29 நாட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஹைட் வந்து 24 நாட்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இதுவும் நல்ல பெரிய சைஸாவே கிடைச்சிருக்கு. சேம் மெஷர்மெண்ட் இருக்குது. இதுவும் போடுறதுக்கு எனக்கு 3 ரோல் தான் தேவைப்பட்டுச்சு. கிரீன் கலர்ல 2 ரோலும் கிரீம் கலர்ல 1 ரோலும் தேவைப்பட்டது. நல்ல பெரிய சைஸ் கூடையா வந்திருக்கு. இந்த 2 கூடைகளுடைய ரேட் என்ன அப்படின்னா 350 ரூபாய்னா நீங்க கொடுக்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு எப்படியும் 2 நாள் தேவைப்படும். இப்ப பார்த்த கூடைகள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம். இதனுடைய கலர் காம்பினேஷன் வந்து எந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த கூடைகள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி நீங்க வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராம்ல சேட் பண்ணி நீங்க வாங்கலாம். டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து என் கூட சேட் பண்ணலாம். இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் சைஸ் கூடைகள் வந்து நிறைய கலர்கள் இருக்குது பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.